வீட்ல டெய்லி ரொட்டீனா பண்ற ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரம் கழுவுறது அட்லீஸ்ட் 3லருந்து 4 வாட்டியாச்சும் நம்ம அந்த பாத்திரத்த கழுவுவோம். பாத்திரம் கழுவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த ஸ்க்ரப்பர் இருக்குங்க, ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம அத கையில பட்டு கழுவி கழுவி பார்த்தீங்கன்னா, நம்ம கை ரேகையே போற அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா சில நேரத்துல எரியும். பிளஸ் வந்து அந்த ஸ்க்ரப்பர் பழசானா சில டைம்ல கூட தூக்கி போடவும் மாட்டோம். ஆனா வந்து அது அதோட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாத்திரத்துலலாம் ஒட்டிக்கும். அதே மாரி சரி ஓகே இதுக்கு என்னடா பண்றது? சரி தூக்கி போட்டுட்டு வெறுப்பாயிடுச்சு. வேற நியூ ஸ்க்ரப்பர் எதனா இருக்கான்ட்டு நான் பார்க்கும்போது அதுவும் இல்ல. அப்பதான் என் பொண்ணு இத ரிமைண்ட் பண்ணா எனக்கு. மறந்துட்டியா? அத மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியே. ஆன்லைன் ஷாப்பிங்கில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஆனா, அது வரும்போது வேற மாதிரி ஒண்ணு வரும். ஆனா, அந்த மாரி தான் இதுவும் நடந்துச்சு. ஆனா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விடவே நிஜமாலுமே ரொம்ப நல்லா வந்துச்சு. எக்ஸ்ட்ராவும் ஒரு ப்ராடக்ட் வந்துச்சு. ஆனா, அத அவங்க மென்ஷன் பண்ணாத ஒரு ப்ராடக்ட், யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வந்திருந்தது. நான் ஆர்டர் பண்ணியிருந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ராட்ச் 6 பீசஸ் ஆஃப் டிஷ் கிளாத் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிஜமாலுமே சூப்பரா இருந்துச்சு. அதில வந்து நான் வாஷ் பண்ணியே தான் பார்த்துருக்க மாதிரி ரிவ்யூ போடுறேன் ஓகேங்களா. ஸோ வந்து வாஷ் பண்ணும்போது அது கையில அந்த ஸ்க்ரப்பர் இருக்கிறதே தெரியல. அந்த கிளாத் இருக்கிறதே தெரியல. அவ்வளோ ஸ்மூத்தா வந்துட்டு எல்லா பாத்திரத்தையும் ஈஸியா கழுவி வாஷ் பண்ணுறதுக்கு அது நிஜமாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளாத்த நம்ம நல்லா கழுவி அத அழகா காய வச்சுக்கலாம். அதில வந்து சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் அதில நிக்கிறதே கிடையாது. நார்மல் ஸ்க்ரப்ல பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இதில அந்த மாரி இல்ல. டிரான்ஸ்பரன்ட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு கிளீனர் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. கார்னர்ஸ், கேஸ் ஸ்டவ் கார்னர்ஸ்லாம் வந்து கிளீன் பண்றதுக்கு. அதுவுமே யூஸ் பண்ணி பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும். ஒரு வாட்டர் பாட்டில் கிளீனர் ஒண்ணு குடுத்துருந்தாங்க. நிஜமாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க மென்ஷனே பண்ணல இது வருதுன்னுட்டு. ஆனா இது அன்எக்ஸ்பெக்டடா வந்துச்சு. சூப்பரான குவாலிட்டிங்க. நிஜமாலுமே சொல்லப்போனா, இது எல்லாமே வந்து ஒரு ₹100 கீழ ஒரு பிரைஸ்ல வருதுன்னு நிஜமாலே நம்ப முடியல. அந்த வாட்டர் பாட்டில் கிளீனரும் சூப்பர் குவாலிட்டில சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு, கமெண்ட்ல லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டிஎம்க்கு நான் லிங்க் சென்ட் பண்றேன்.